ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை ஒரு கப்பும் கோதுமை மாவு ஒரு கப்பும் இருந்தால் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பொடி பொடியாக கட் பண்ண மணத்தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூடவே ஒரு கப் கோதுமை மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நம்ம போட்டிருக்க எல்லா பொருளும் நல்லா கலக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ உருண்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. தண்ணியை ரொம்ப சேர்த்துற வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. ஒரு இட்லி குக்கர் எடுத்து அதில் நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட ஹெல்த்தியான ரொம்பவே சத்தான கீரை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. 15 மினிட்ஸ் கழித்து இட்லி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரை பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அது நல்லா ஆறினதும் ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்ச உங்களுக்கு ஒரு பீஸ் கூட மீதி இருக்காது, எல்லாமே சீக்கிரமாக காலியாகிடும். ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை எல்லாரும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். பாய் பாய்.